எப்ப அன்பரசு பிள்ளைய எத்தனை மணிக்கு வீட்டுக்கு கூட்டு போக போறீங்க? 4:30 to 6 நேரம் நல்லா இல்லைண்ணா. 6 மணிக்கு மேல தான் கூட்டு போகணும். சரி. அம்மா யாரை கூட்டிட்டு போக போறீங்க? என்ன சம்பந்தி இப்படி கேக்குறீங்க? வளகாப்பு முடிஞ்சதும் பிள்ளைய எங்க வீட்டுக்கு கூட்டு போறதானே முறை. முடி நடக்கலைன்னாலும் வயசாயிடுச்சுல்ல, அதான் தமிழ் மறந்துட்டா போல இருக்கு. துளசி அங்கே போயிட்டா தினம் தினம் அவள் நாட்டு மருந்து சாப்பிட்றத பார்க்க முடியாது. அவளை போக விடக்கூடாது. ஏதாவது பண்ணி அவளை இங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணணும். ஏப்பா தமிழ், என்ன யோசனையிலேயே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஏங்க நீங்களே கொஞ்சம் மேல வந்து உங்க மக கிட்ட பேசுங்க. ஏன் என்னாச்சு? எவ்வளவு சொன்னாலும் அழுகி நிப்பாட்டவே மாட்டேங்கிறா. அழுவுறாளா? ஏன் எதுக்குமா அழுவுறா? வீட்டுக்கு போகணும்னு சொல்லி துணிமணி எல்லாம் பெட்டிக்குள்ள எடுத்து வச்சேன். ஒரே அழுக. என்னத்துக்குமா? புருஷனை பிரிஞ்சு வராதாமா, நான் இங்கே இருக்கிறேன்னு அழறா. அது எப்படி முடியும்? வளகாப்பு முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போறதுனாமா முறை. நான் பேசி பார்க்குறேன். என் காலத்துலாம் பொம்பளை பிள்ளைய வேறு காலத்துக்கு எப்படா பெத்த வீட்டுக்கு போகணும்னு காத்து கிடப்பாங்க. ஆனா இந்த காலத்து பிள்ளைய புருஷனை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு அழுகுதுங்க. ஏன்னா நானும் தெரியாம தான் கேட்குறேன். அவசியம் கூட்டிட்டு போகணும்னு என்னென்ன கட்டாயம் இருக்கு? அந்த பொண்ணு புருஷன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா இருந்துட்டு போகட்டுமே, என்ன ஆயிட போகுது? வாயு மயிரமா இருக்கிற புள்ள புருஷனே நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு தானே கேடு. அதுவும் சரிதான். சாஸ்திரத்துக்கு கூட்டிட்டு போயே தீரணும்னா பிரசவத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போகட்டுமே. வேணும்னா வைத்தியம் கூட அனுப்பி வைக்கிறேன், சரிதானே? அண்ணே, ஹாஸ்பிட்டல் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆத்திர அவசரம்னா இங்கேருந்தே வருஷா போயிடலாம்ல. என்ன நான் சொல்றது? தமிழ், நீ சொல்றதுல இம்புட்டு நியாயம் இருக்கிறது வாசகம் தான். ஆனா பொண்ணை பெத்தவ இதுக்கு சம்மதிக்கணுமே. அன்பரசு முடியாதுன்னு சொல்லிட்டா? அண்ணே, நான் இதை சொன்னா விவாதத்துக்கு வரும். அது நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி இல்ல. அப்படியா சொல்ற? அட ஆமாண்ணே, பொதுவான ஆளு நீங்க பார்த்து சொன்னா அன்பரசு கேட்டுக்க போறாரு. இன்னும் என்னென்ன யோசனை? ஒண்ணுமில்ல தமிழ், துளசி இங்க இருந்தா தாய்க்கும் சேய்க்கும் நல்லதுன்னு சொல்ற. அப்புறம் என்ன, இங்கே இருக்கட்டும். அது போதும்ண்ணே. எப்படியும் அந்த பிள்ளைய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க தான் பேசி சமாளிக்கணும். அப்படித்தானே? விடு தமிழ், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. இந்த தெக்கம்பாக்கு பல் செட்டுக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. ஒரு வழி. சம்பந்தி, நாங்க புறப்புறோம் சம்பந்தி. கிளம்பிட்டீங்களா சம்பந்தி? ஆமா சம்பந்தி. சரி சரி. திருநீர் கொடுத்து பிள்ளைய அனுப்பி விடுங்க. என்ன? ஏமா துளசி, ஏமா அழுதுகிட்டே இருக்க? அது ஒண்ணும் இல்லைண்ணே, மாப்பிள்ளைய பிரிஞ்சு வரத்துக்கு இம்புட்டு நேரம் அழுகுறா. வரமாட்டேன்னு ஒரே அடம். நல்லா சத்தம் போட்டு இப்பதான் சமாதானம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். ஏப்பா அன்பரசு, நீ பண்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? என்னண்ணே? வாய் வயிறுமா இருக்க பிள்ளைய இப்படி அழுக வச்சு கூட்டு போறிய? அந்த பிள்ளை புருஷனை புரிஞ்சு அடுத்த மாசமும் இதே மாதிரி அழுதுகிட்டு இருந்தா 2 உசுருக்கு அது நல்லது இல்லையா? இப்படித்தான் முருகன் கோயில் பூசாரி மகளை அழுக வச்சு கூட்டு போனாங்க. கடைசியில பிரசவத்துல கொடி சுத்திக்கிடுச்சுட்டாங்க. தாயும் பிள்ளையும் காப்பாத்துறதுக்குள்ள பெரும்பாடு ஆயிடுச்சியா. அப்படியாண்ணே? அட ஆமாப்பா அன்பரசு, இந்த நிலையில நீ ஒன்றும் மகளை கூட்டு போவேணாம். அந்த பிள்ளை என்னைக்கு அழுகையை நிப்பாட்டுதோ அன்னைக்கு நாங்களே அனுப்பிச்சு வைக்கிறோம், போதுமா? அது இல்லைண்ணே, கூட்டிட்டு போறதானே முறை. அட என்னையா முறை? பிள்ளைய உசுர விடவா முறை பெருசா போச்சு? முறையை தூக்கி குப்பையில போடியா.